சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஆழியிலிருந்து அலசி இழுத்தேனே, அடைக்கலமைக்கு தகுந்தானே. அடி அழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா அஞ்சலி, உங்களுக்கு இனிமே அடிக்கடி வாமிட் வருமாமே? யார் சொன்னா? புக்கு சொல்லுச்சு. புக்கு சொல்லுச்சா? சார், இது கர்ப்பிணிகளை எப்படி பாத்துக்கணுங்கிற புக்கு. இது கர்ப்பிணிகளுக்கு என்னென்ன உணவுகள்லாம் கொடுக்கணுங்கிற புக்கு. இது கர்ப்பிணிகள் செய்யறதுக்கான எக்ஸசைஸ் பண்றதுக்கான புக்கு. இந்த எக்ஸசைஸ் புக்கை மட்டும் நீங்க யாருக்கும் தெரியாம வச்சுக்கிட்டு இந்த புக்ல உள்ள எக்ஸசைஸ்லாம் உங்க ரூமுக்குள்ளேயே பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற 2 புக்கை நான் வச்சுக்கிறேன். நான் நீங்க என்னென்ன சாப்பிடணும், எப்பப்ப சாப்பிடணுங்கிற மெனுவை நான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இது உங்களுக்காக இல்லைங்க, உங்க வயிற்றுக்குள்ள வளர்ற குழந்தைக்காக. யாரு போன்ல? விக்கி தான் கால் பண்றாங்க. ஹலோ, சொல்லு தம்பி. முந்தையெல்லாம் அடிக்கடி போன் பண்ணிட்டு இருப்ப, இப்பெல்லாம் உங்ககிட்ட போனே காணும். ரொம்ப பிஸியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. பிஸியா இருக்கிற அளவுக்கு எனக்கு என்ன வேலை இருக்கு? சரி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். பாட்டி, அப்பா, சித்தப்பா எல்லாருமே நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க தம்பி. நீ எப்படி இருக்கேன்னு சொல்லு. நான் நல்லா இருக்கேன் சித்தி. அப்படி தெரியலையே, உன் குரல் ஏன் இப்படி டல்லா இருக்கு? நான் பெரிய குழப்பத்துல இருக்கேன் சித்தி. குழப்பமா? ஆமா சித்தி. அஞ்சலி திடீர்னு வீட்டை விட்டு போயிட்டாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்னது? அஞ்சலி வீட்டு விட்டு போயிட்டாளா? என்ன தம்பி சொல்ற? எப்போ? எல்லாம் என்னாலதான். உன்னாலயா? என்ன தம்பி சொல்ற? நீ அப்படி என்ன பண்ண? நான் உங்ககிட்ட என்ன லவ் பண்றேன்னு ஒத்துக்கோங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, அது அவங்களுக்கு டார்ச்சரா இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஏன் தம்பி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இத பார், அதுக்காகலாம் அஞ்சலி வீட்டை விட்டு போயிருக்க மாட்டா. சான்ஸே இல்ல. உன்னை விட அஞ்சலியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இத பாரு, நாங்க அவ கூட கொஞ்ச நாள் தான் பழகிருப்போம். அதுலயே அந்த பொண்ணுடைய கேரக்டர் என்னன்னு எங்களால முழுசா புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா நீ எங்களை விட அவ கூட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது என்ன தம்பி, நீ இந்த அளவுக்கு தான் அவளை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கியா? இத பாரு தம்பி, நீ அஞ்சலிய தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. நீ அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணதுனாலயோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனாலயோ என்னவோ அவ கண்டிப்பா வீட்டை விட்டு போயிருக்க மாட்டா. அவளுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதனாலதான் போயிருப்பா தம்பி. சரண்யா, அத்தை போனை எப்படி கொடு. தம்பி, பாட்டி உங்ககிட்ட பேசணுமா? அவங்க கிட்ட பேசு. டேய் கண்ணா, நீயா எதையாவது யோசிச்சு நீயே ஏண்டா குழப்பிக்கிட்டு இருக்க?
அஞ்சலி உனக்கு பயந்தோ இல்ல உன்னை வெறுத்தோ வீட்டை விட்டு போறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா அவ உன் மேல பெரிய மரியாதை வச்சிருக்கா. நீ எப்படி அவளை நேசிக்கிறியோ அதே அளவுக்கு அவளும் உன்னை நேசிக்கிறா. ஆனா உன்கிட்ட அதை ஒத்துக்க மாட்டேங்கிறா, அவ்வளவுதான். பாட்டி, நீங்க எதை வச்சு அவங்க என்ன நேசிக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க? நானும் அப்படிதான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நானா அவங்க என்ன லவ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கேன்னு. இல்லடா கண்ணா, நிச்சயமா உனக்காகலாம் அவ வீட்டை விட்டு போயிருக்கவே மாட்டா. குணவதியோ இல்ல அவ மகளோ யாரும் டார்ச்சர் பண்ணிருக்காங்க அவளை, அதனாலதான் அங்கிருந்து போயிருக்கா. இல்ல பாட்டி, அவங்க போனதே என்னாலதான் அப்படின்னு அஞ்சலி உங்ககிட்ட சொன்னால? அவங்க சொல்லல, ஆனா அவங்க நடந்துகிட்டதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு பாட்டி. அப்படி என்ன அவ நடந்துகிட்டா? அவங்க காணுன்னதும் அவங்க இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு நான் போனேன். அவங்கள கூப்பிட்டேன் பாட்டி. நான் அவங்கள எவ்வளவு கூப்பிட்டோம் அவங்க வரவே இல்லை. அவங்க வராம நான் அங்கிருந்து போக மாட்டேன்னு சொல்லி அங்கேயே நான் மழையில நனைஞ்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தேன். அப்ப கூட அவங்க மனசு இறங்கி வரவே இல்லை. அந்த பக்கமா வந்த 3 பசங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணி என்ன அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்தாங்க. உன்ன அடிச்சாங்களா? யார் அவனுங்க? அவனுங்களை சும்மாவா விட்ட? அது ஒரு பிரச்சனையே இல்ல பாட்டி. நான் அடி வாங்குறத பார்த்தாச்சும் அஞ்சலி வருவாங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சும்மா அடி வாங்கினேன். அதுக்கப்புறம் அடி வாங்கிட்டு தான் அவனுங்களும் ஓடினானுங்க. அவங்க ஓடினதுக்கு அப்புறம் அஞ்சலி மயங்கிட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணா அங்கிருந்து எனக்கு தெரியாம ஓடி போக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் தான் வலுக்கட்டாயமா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பிடிக்காம தான் வீட்டை விட்டு போயிருக்கணும். நிச்சயமா அவ உன்னை பிடிக்காமலாம் வீட்டை விட்டு போயிருக்க மாட்டா. அப்படி உன்னை பிடிக்காம போயிருந்தா நீ எவ்வளவு கம்பல் பண்ணியிருந்தாலும் அவ உன் கூட வந்திருப்பாள. அவளுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. அத நீ அவகிட்டே பொறுமையா நிதானமா கேட்கிற விதத்துல கேட்டிருந்தா அவளே சொல்லியிருப்பா. கேட்டேன் பாட்டி, ஆனா அதுக்கு அவங்க எந்த பதிலும் சொல்லவே இல்லை. நான் தான் அதுக்கு காரணமான கேட்டு பார்த்தேன். அதுக்கும் அமைதியா இருந்தாங்களே தவிர இல்லன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்? என்னாலதானே அவங்க வீட்டை விட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்காதப்பா. அவ நிச்சயமா உன்னாலெல்லாம் வீட்டை விட்டு போயிருக்க மாட்டா. இத நான் அடிச்சு சொல்லுவேன். பாரு, நீ அவகிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசு. இனிமே அவங்க கிட்ட எதுவுமே பேச முடியாத சுச்சுவேஷன் ஆயிருச்சு பாட்டி.